ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்த ஒன் வார்க்ல உங்களுக்கு அமுச்சு விடுறேன். அதுல வந்து ஆன்சர் கீழே இருக்கு உங்களுக்கு. ஸோ செகண்ட் நேம் அண்ட் ட்ரூ, இதுக்கு ஆன்சர், வாட் வுட் பி தி அவுட்புட் ஆஃப், இது எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் ஓகே. ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதோட ஆன்சர் நீங்க கீழே பாருங்க. Will come to your, so which string method removes leading white space னு சொன்னா L strip தான் நீங்க எழுதணும். நீங்க வந்து வெறும் strip எழுதுனா தப்பு இந்த கொஸ்டினுக்கு. சேம் வே fourth one என்ன பாருங்க, fourth one fourth oneல எங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு, B வந்துச்சு எங்களுக்கு. ஓகே, ரேஞ்ச் ஏமா தப்பு சொல்றதுல நேம் எரரா? ஆமா, நீங்க எல்லாம் வந்து எதுக்காக ப்ரோக்ராம போட்டு பாக்குறீங்க ஆன்லைன்ல எழுதுற பசங்க? மத்தவங்க யாருக்குமே இந்த டவுட் எல்லாம் வரவே இல்லை. எனக்கு ஆன்லைன்ல டவுட் கேட்டுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா நேம் எரர் வருது அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க எதுக்கு ஒர்க் அவுட் எல்லாம் பண்றீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்றது அந்த வேலையெல்லாம் பண்ணணும். இது வந்து random.rand range பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது இல்லையா? சோ random.rand நாங்க அதை அசியூம் பண்ணிக்கிட்டோம். நேர்ல எழுதுறவங்க வந்து யாருக்கும் அந்த டவுட்டே வரல. ஓகே, ரேண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்குன்னு நீங்க டைப் பண்ணி பார்த்து டெஸ்ட் எழுத முடியாது, சரியா? ஓகே, எனிவே so answer is B for that. Okay pa, so returns the minimum alphabetical character வந்து min function can be used. min function use பண்ணோம்னா எதுப்பா? fourth questionல range 2 0 -1 -1 நினைக்கிறேன் பாருங்க. எஸ், okay, ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வர மாதிரி. இது நம்ம நிறைய வாட்டி பண்ண கொஸ்டின். I don't 18 I don't think is a problem. நீங்க பண்ணிருப்பீங்க இந்த கொஸ்டினை. display all the lines which are starting with D or M. read lines யூஸ் பண்ணி பண்ணிரலாம். இங்கேயுமே வந்து நம்ம ஏற்கனவே பண்ண கொஸ்டின் தான் பிக்கர். இதுல வந்து என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ நம்ம நிறைய வாட்டி இதை பண்ணிருக்கோம். மினிமம் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 0, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் கோயிங் டு பி 3. இதுலயுமே உங்களுக்கு டவுட் வந்திருக்க கூடாது. சோ இங்க வந்து இது 1 ஐயான்னு கேட்டீங்க. 1 தான், நல்லா கண்டுதான் தெரியுதுங்க எனக்கு. சோ I print I. இந்த ஐ தான் மாறி இருக்கீங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஃபார் ஐ இன் கலர் இருக்கு இல்லையா? இந்த ஐ வந்து என்ன கலரோ அதை பிரிண்ட் பண்றோம். இங்க பிரிண்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 or 4 ரெண்டுமே வருது இந்த கொஸ்டினுக்கு. end is equal to space கொடுத்ததுனால பக்கத்துல பிரிண்ட் ஆகணுங்கிறதுனால போத் ஆப்ஷன்ஸ் வேர் கமிங். ஸோ இதுவுமே நல்லா கரெக்டா தான் பண்ணிருந்தீங்க கண்ணா. ஸோ இந்த கொஸ்டினுமே லாஜிக் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா you have done it well. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கவுண்ட் செக் பண்றாங்க. கவுண்ட் வந்து 0வா இருக்கு. So if count oda idu vande it is not divisible, it is an odd number, which means count should be an odd number. Count odd number ah irundha அந்த count string ah மாத்தி add பண்றாங்க. லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்க ஈஸியா போட்டுறலாம். அப்போ இங்க என்ன இருக்கு? S இருக்கு, T U D E capital N capital T இருக்கு. So first count 0வா இருக்கு. So it is not an odd number. So lower case ah இருக்கிறது வந்து upper case ah மாறிடுச்சு. Next அடுத்த வாட்டி we are going, now count becomes 1, it's an odd number. So நம்ம இந்த t க்கு பதிலா இங்க வந்து count 1 இருக்கு, அதை போட்டாச்சு. Third time வரும்போது count becomes 2. So அங்க வரும் u பாக்குறோம், அது upper case இருக்கு. So அது அப்படியே வந்து நம்ம இங்க போட்டோம். Next வரும்போது count இருக்கு, so string 2. e lower case இருக்கு, upper case மாறுது. n வரும்போது count. T வரும்போது upper case இருக்கு, upper case இருக்கிறது it is going to count வந்து எப்பவுமே என்ன கண்ணா புரியலப்பா? D க்கு 3 போட்டு D க்கு 2 போட்டுருக்கீங்க. 3 ஆயிடுச்சாங்க. சோ இதுக்கு அந்த ஆன்சர் என்ன போட்டுருக்காங்க நமக்கு? S1 U3 E 5 3E5 போட்டுட்டு T அப்படியே T ஆயிடுதாப்பா இங்க? அவ்வளவுதானாப்பா? So இது வந்து நீங்க string எல்லாம் போட்டிருக்கீங்க, அப்படி எல்லாம் வரவே வராது இல்லையா? ஏன்னா it is going to be just keeping on adding it to the new string. So ஃபைனலா அவுட்புட்ல வரும்போது இதுதான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கணும். So 2 மார்க்ல 3 மார்க்ல கூட இந்த क्वेश्चंस கேட்பாங்க. So நமக்கு இப்ப 2 மார்க்ஸ் தான் பேட்டர்ன்ங்கிறதுனால it is a 2 mark question. So first half கரெக்ட்டா போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு half mark கிடைக்கும். பட் லாஜிக்கை நீங்க ஃபிகர் அவுட் பண்ணணும்.
இங்க எந்த கேரக்டர் எதுவா மாறுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா நீங்க போட்டுருப்போம். சேம் வந்து இங்கேயுமே அதே மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. என்ன ஒரு காமன் மிஸ்டேக் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து இன்டென்டேஷன் இல்ல, கரெக்ட் தான். ஆனா நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, சோ யூ நோ தட் திஸ் இஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து r is equal to change of 150, 100ன்னு பாஸ் பண்றோம். ஸோ 150, 100ன்னு நம்ம பாஸ் பண்ணோம்னு சொன்னா இங்க p கிட்ட வரும்போது p is equal to 250, q is equal to இப்ப 250 மாறிடுச்சு பாருங்க. அதுல இருந்து தான் நீங்க 100 மைனஸ் பண்ணணும். ஸோ இட் வில் பிகம் 150. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நீங்க அந்த PQ கரெக்டா யூஸ் பண்றதுல இங்க ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல வந்து 250 ஹேஷ் 150ன்னு பிரிண்ட் ஆயிடும் ஃபர்ஸ்ட். ஸோ அவுட்புட்டை எப்பயுமே தனியா எழுதிக்கோங்க. ஸோ அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன வருதோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வாங்க. ட்ரை ரன்னும் காமிங்க பேப்பர்ல. ஏன்னா உங்களுக்கு இங்க இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸ்னால மேக்ஸிமம் 1.5 மார்க்ஸ்ல கூட நீங்க வாங்க முடியும். டைரக்டா ஆன்சர் மட்டும் எழுதாதீங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம். சரியா? இப்போ Q is equal to முடிச்சிட்டோம். ரிட்டர்ன் Pன்னு சொல்றோம். இப்போ P மட்டும் தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ P ஓட வேல்யூ 250 அப்படின்னு சொன்னா இங்க நம்ம எங்க அதை ஸ்டோர் பண்ணிருக்கோம்? R ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஸோ R is going to become 250. இப்போ S ஏற்கனவே வந்து நமக்கு 100 இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பிரிண்ட் r ஹேஷ் s ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. சோ r வந்து 250 ஹேஷ் s வந்து 100. இத பிரிண்ட் பண்றோம் நம்ம. அடுத்ததுதான் திரும்ப கூப்பிடுறோம். சேஞ்ச் ஆஃப் s மறுபடியும் கூப்பிடுறோம். அப்ப s is equal to change with 100. அப்போ எதுக்கு 100? p is going to be 100 and q is going to take the default value of 30. So p is equal to p plus q. So p is equal to 130 ஆகுது. ஆட் பண்ணியாச்சு. Q is equal to 130 minus 30, which is 100. So நிறைய பேர் கிட்ட வரைக்கும் வந்தீங்க, ஹேஷ் போட்டுட்டு இங்க 100 போடாம 70, 13 மாத்தி போட்டிருந்தீங்க. So this is the output of this question. லைன் பை லைன் ஸ்லோலி பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதுக்கு நீங்க ஆன்சர் எடுத்துட்டு வந்துடலாம். கேர்ஃபுல்லா பண்ணணும். அவங்க வந்து அந்த ஆர்டர்ல தான் பண்ணணும். நீங்க பாட்டுக்கு உங்க ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஃபங்க்ஷன் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த கொஸ்டின். நீங்க வந்து ஆட்ஸ் அப் ஆல் த லென்ஸ்க்கு நிறைய லாஜிக் இங்க இருக்குப்பா. பட் நீங்க வந்து என்ன எழுதிருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. சோ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதி தான் காமிக்கிறேன். I'm not going to work it out for you. I hope you have to try it out. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு எக்ஸாம்ல. ஸோ நமக்கு ஒரு 2 மார்க் கோடு வந்து 11th போர்ஷன்ல இருந்து கேட்பாங்க. ஸோ ஆவரேஜ் எழுதும் போது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலா ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல வந்து வேர்ட்ஸ் இருக்கு. So for each element in your list, x is equal to len of a, count plus equal to x. இப்ப எல்லா லென்த் ஒவ்வொரு வேர்டா எடுத்து மொத்தத்தையும் ஆட் பண்ணி முடிக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் கூட எனக்கு அந்த ஆன் த ஸ்பாட் தோன்றதை நான் உங்களுக்கு எழுதிருக்கேன். So we have counted all the letters இப்போ. So length of all the words and brings the average length. இப்ப நமக்கு இதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கவுண்ட்ல வந்து எல்லாமே இருக்கு. டிவைடட் பை லென் ஆஃப் எல் இல்லையாப்பா? ஆவரேஜ் வேணும்னு சொன்னாலே டிவைடட் பை டோட்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிவைட் பை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இப்ப 4 வேர்டு இருக்கு அப்படின்னு சொன்னா டிவைடட் பை 4 நான் பண்ணணும். பண்ணனா I will get the answer. So 2 மார்க்ஸ்க்கான குட்டி ப்ரோக்ராம் இது உங்களுக்கு. நெக்ஸ்ட் மல்டிபிள் வேர்ட்ஸ் கேபிட்டலைசஸ் தி ஃபர்ஸ்ட் லெட்டர். இந்த ப்ரோக்ராம் ஆன்சர் கீழே ரொம்ப பெருசா கொடுத்துருக்காங்க. நம்ம அவ்வளவு பெருசாலாம் தேவையே இல்லை. So capitalizes the first letter க்கு வந்து either நம்ம மொத்த string எடுத்து we can do it using function. ஏன்னா அவங்க functions யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லல. It has to make a new string out of it னு கொடுத்திருக்காங்க. இல்ல நீங்க என்ன பண்ணலாம்? You can split it into different words. நான் உங்களுக்கு அந்த லாஜிக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். But idea is you can use capitalize function or you can use your title function because they have not said don't use functions. அதை கொடுத்தாங்கன்னா தான் நீங்க அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்ப நீங்க வந்து எடுத்து ஒவ்வொரு கேரக்டரையா அப்பர் போட்டு எழுதணும். எப்படி நீங்க பார்த்தாலுமே அது வந்து ஈஸியர் ப்ரோக்ராம் தான். ஸோ இப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு டூ இட் வித்வுட் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கல, அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொன்னா எடுப்பீங்க. ஃபார் ஏ இன் எல் இதே மாதிரி ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கீங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 டாட் அப்பர் பிளஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நமக்கு ஸ்லைசிங் வச்சு நம்ம பண்ணிக்கலாம்.
ஏன்னா அவங்க வந்து கொஸ்டின்ல வந்து உங்க ஸ்கூல்ல கேட்கற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்லைசிங்கும் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐடியலி நீங்க கேபிட்டலைஸ் ஞாபகம் வந்துச்சுன்னா கேபிட்டலைஸ் ஒரு டைட்டில் நீங்க யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல எங்களுக்கு அது ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்பர் கேஸா மாத்திக்கிறீங்க. டாட் அப்பர் வில் டூ தட் ஃபார் யூ. பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படியே ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ எக்ஸ்ல வந்து அந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ ஹவு டு யூ வாண்ட் டு டூ இட்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் எவ்ரி திங் ஹியர் அண்ட் ஃபார்ம்ஸ் அ நியூ ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் இட்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு போட்டுருங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து மாத்தி மாத்தி அதை ஆட் பண்ணிட்டே வரப்போகுது. ஸோ ஃபைனலி யூ வில் ஹேவ் எக்ஸ் வில் ஹேவ் த என்டையர் ஸ்ட்ரிங் ஃபார் யூ. சரியா? ஸோ குட்டி குட்டியா ப்ரோக்ராம் எழுத கத்துக்கிட்டீங்கன்னா போட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். ஒரு 2 மார்க் இருக்கு இந்த போர்ஷன்ல. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி திஸ் 2 மார்க் கொஸ்டின். இப்போ இதுவுமே தப்பு பண்ணிருந்தீங்க நிறைய பேர். இப்போ வந்து இது 0 1 2 3. அப்போ 3 இருக்கும்போது 3 to 4னா இது மட்டும் தான் வரும். ஸோ தட் மட்டும் தான் இங்க வருது. அப்புறம் 0 அப்புறம் 1 இருக்கு. லிஸ்ட் 1 to 2 இல்லையாப்பா? ஸோ யூ கேன் யூ ஹேவ் டு ஜஸ்ட் யூஸ் தோஸ் 2 வேல்யூஸ் ஹியர். கரெக்டா புரிஞ்சுக்கோமா? ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். அப்ப தட் இருக்கு. அப்புறம் அடுத்த வேல்யூ RA. இது ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்கு. ரெண்டுத்தையும் நான் ஆட் தான் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் ஷுட் பி யுவர் அவுட்புட். ஃபியூ இருக்கானா இருக்குப்பா. இங்க எரர்லாம் வரவே வராது. ஏன்னா 2ல வந்து we are taking 2 to 3 which means we are taking only a list. அப்போ few words மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது மட்டும் தான் என்கிட்ட ஒரு லிஸ்டா இருக்கு. அப்போ few in this அப்படின்னா yes. So it's going to return you back true. L of 2 இங்க வந்துட்டோம். அதுல 1 கோலன்னு சொல்றேன். இப்போ everything after 1ன்னு சொல்றேன். So இது வந்து return type இங்க important தான் உங்களுக்கு. So answer is going to be a list. List of 1ன்னு சொன்னா பாத்துக்கோங்க. வெறும் வேர்ட்ஸ் வரணும். அந்த லிஸ்ட் பிராக்கெட் வரக்கூடாது. List of 1 கோலன்னு சொன்னா ஒரு லிஸ்டா கொடுக்க போகுது நமக்கு. So அந்த பிராக்கெட்டும் அங்க நமக்கு இம்பார்ட்டன்ட். என்னோட டவுட் கேட்டீங்களா? எஸ்மா. செகண்ட் ஒன்ல ஃபியூ அது வந்து நெஸ்டட் லிஸ்ட் அதுதான் இருக்கு. பட் நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகுமா? L of 2 3 நீ சொல்லிட்டேனா it is going to give you back only a list தானே. அது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் நெஸ்டட் லிஸ்ட் தானே இருக்கு. அது ரெலவெண்டா இல்ல. இல்லையே இப்ப ரிட்டர்ன் பண்ணும்போது இங்க பாரு. see ஒரிஜினல்ல வர்க் ஆகாது இல்லையா? இப்ப let's say L is equal to 1 2 3, 4 இல்லையாப்பா? இப்ப நீ வந்து 1 in L கரெக்டா? இது வர்க் ஆக கூடாது தானே? இப்ப நானு ஜீரோ 1 லிஸ்டுக்குள்ள லிஸ்டா வருது. L of 2 to 3 இண்டெக்ஸிங் ஒரு லிஸ்ட் கொடுக்கும். எலிமெண்ட்டும் ஒரு லிஸ்ட். நெஸ்டட் லிஸ்ட் ஆகுது. இது நான் வந்து வெறும் இதுவா வரும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த क्वेश्चनக்கு. சரி ஓகே. சோ அப்படி வந்தா எஸ் ஃபால்ஸ் தான் வரணும் அந்த क्वेश्चनக்கு. எஸ். இந்த லாங்கஸ்ட் வேர்ட் நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோம் இந்த லாங்கஸ்ட் வேர்ட் क्वेश्चन. சோ லாங்கஸ்ட் வேர்டுக்கு நிறைய டிஃபரெண்ட் லாஜிக் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ரொம்ப சிம்பிளா நீங்க யூஸ் பண்றது ஃபார் ஈச் வேர்ட் இல்லையா? சோ ஃபார் ஈச் வேர்ட் இன் தட் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணிப்பீங்க இல்லையா? அது எஸ் டாட் ஸ்பிளிட் நான் போட்டுக்கிறேன். வேர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கை நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு எல்லா வேர்ட்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபார் ஈச் வேர்ட் இன் த வேர்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன்? இஃப் லென் ஆஃப் இப்ப நான் ஒவ்வொரு வேர்டா செக் பண்ணா ரேஞ்ச் யூஸ் பண்ணிப்போம். ரேஞ்ச் யூஸ் பண்ணி பண்ணுவோம்.
for I in range, len of words. So ஒவ்வொரு வேர்டா எடுத்துக்கிறோம். if word இப்ப வந்து if words of I is less than len of words of I is less than len of words of I plus 1. நான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கீ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவங்க that is போர்டு எக்ஸாம் பேஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிருக்க ஆன்சர் கீயை. பட் ஐடியலி அதை விட குட்டியா நம்மளால ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ இது கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எது பெருசு வேர்ட்ஸ் ஆஃப் I plus 1. ஃபர்ஸ்ட் இனிஷியலா மேக்ஸை வந்து நான் எம்டி ஸ்பேஸா வச்சுக்கிறேன். நான் வந்து எல்ஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை. எது வந்து பெருசா இருக்கோ அதை நான் மாத்திக்கிறேன். மேபி நான் வந்து இந்த ஏபி ப்ரோக்ராம் போடுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லார்ஜஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பண்ணுங்கிறது இல்லை. இது எல்லாமே ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். பட் ஐடியிலே அதே ஒரு ரிதமிக்கா வர்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஸ்ட்ரிங் என்ன ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதை நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். வேர்டா என்கிட்ட இருக்கு. எந்த வேர்டு பெருசோ அதை மாத்தி நான் மேக்ஸ்ல அசைன் பண்ணிட்டே வரேன். ஸோ லென்த்தை வச்சு செக் பண்ணி ஸோ வெளியில வரும்போது ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் டூயிங் ஆல் த வேர்ட்ஸ் லென்த் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் எவ்ரி திங் இட் இஸ் கோயிங் டு ஹேவ் த மேக்ஸிமம் வேர்ட் இந்த மேக்ஸ்ல இருக்க போது வெளியில வந்து நான் பிரிண்ட் பண்ணிடலாம். So print the longest word is. So இது வந்து 1 லென்த்தை ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிட்டு லென்த்தை வச்சு மேக்ஸோட கம்பேர் பண்றது. பட் இது ஈஸியஸ்ட் கோட் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இதுவா தான் இருக்கும். ஏன்னா இது அந்த நேரத்துல உங்களுக்கு தோணணும். அது ஒண்ணுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து லிஸ்ட் ஸ்ட்ரிங் வச்சு அவங்க கேட்பாங்க. 3 மார்க்ல கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ 2 or 3 மார்க் கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் உங்களை ஸ்லைட்லி திங்க் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல யூ கேன் ஃபிகர் இட் அவுட். பட் அதுக்கு நீங்க உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா டைம் இருக்கு, இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு டைம் இருக்கு, ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் 11th பேசிக் ப்ரோக்ராம்ஸை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, அதுல எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா உங்களோட ஓவரால் நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். சரியா? ஸோ இது வரைக்கும் தான் வந்து கஷ்டமான ப்ரோக்ராம்ஸ் எனக்கு தெரிஞ்சு, அதாவது நமக்கு தெரியாத ப்ரோக்ராம்ஸ். நான் எதுக்காக கேட்டேன்னா நம்ம அந்த ஃபார்மேட்ல படிச்சா நீங்க எழுத முடியாதது இதெல்லாம் தான், நீங்க தானா படிக்க வேண்டியது. மிச்சம் இருக்க எல்லா ப்ரோக்ராமும் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட கொஸ்டின்ஸ் தான். பாருங்க, எடிட் த ஃபோன் நம்பர்ஸ், எடிட் பண்ற ஃபோன் நம்பர்ஸ்னா அப்டேட் பண்ண சொல்றாங்க. எதுல phonebook.dat அப்டேட் பண்ண சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் இல்லையா? ஸோ எவ்வளவு பேர் போட்டீங்கன்னு தெரியல. இந்த வரேன் ஒரு அப்டேட் கொஸ்டின் எடுத்துக்கோ. இப்பதான் போட்டேன் நான் உங்களுக்கு. March 25. ஸோ இல்லையா, நம்ம வந்து எந்த லாஜிக் வேணா நீங்க போடலாம். பட் ஐடியலி வந்து நம்ம இந்த கொஸ்டின் ஏற்கனவே போட்ட கொஸ்டின் தான். ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோனு நேமு ஃபோன் 2 தான் இருக்கு. மொத்தமாவே 2 ஃபீல்டு தான் உங்களுக்கு இருக்கு. நேம் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ எய்தர் நீங்க வந்து இதை அவங்க லிஸ்டா டிக்ஷனரியா அவங்க கொடுக்கவே இல்லை. they have just given you 2 different values are there. So ஒரு first recordல வந்து you can use here enter new phone number. இது நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா it is going to become easy for you. ஏன்னா வந்து நம்ம அப்டேட் லாஜிக் வந்து எப்பயும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் இங்க வந்து phonebook.dat சொல்றாங்க. So phonebook.dat open பண்ணியாச்சு. enter the name to update phone number. Enter name. இது எழுதாதவங்க நிறைய பேருக்கு நீங்க இதுவே மறந்து போயிட்டீங்க, அப்டேட்டே மறந்து போயிட்டீங்க, அதனாலதான் எழுத முடியல உங்களால. ஸோ நேமை வாங்கிக்கிறோம். ஸோ நான் டெல் சீக் வச்சு போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கிறதா அப்டேட் பண்ற வேல்யூ. ஸோ இது முடிச்சுட்டு என்டர் நியூ ஃபோன் நம்பர். அந்த பொசிஷனுக்கு போய் டம்ப் பண்றது. ப்ரோக்ராம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு ஃபோன் புக் ஓபன் பண்றோம், நம்ம வந்து புது ஃபோன் நம்பர் வாங்குறோம், அதை மாத்துறோம், திரும்ப அந்த பொசிஷனுக்கு போய் அதை மேல ஓவர் ரைட் பண்ணிட்டோம். ஓவர் ரைட் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அது ஒருவேளை அந்த ரெக்கார்ட் இல்லைன்னா நோ ரெக்கார்ட் ஃபோன்னு சொல்றோம். இது இப்படியே ஒர்க் ஆகாது இந்த ப்ரோக்ராம். பட் திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஃபார் யூ. சரியா? இது நீங்க தான் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அனுப்பிச்சு விடுறேன். ஐ வில் சென்ட் யூ திஸ் ப்ரோக்ராம். பட் யூ ஹாவ் டு ட்ரை இட் அவுட். ஏன்னா ஃபோன் புக் கிரியேட் பண்ணி இப்போ திருப்பி ப்ராக்டிகலுக்கு பண்ண சொல்றீங்க மேம்னு கேட்காதீங்க. நீங்க அதை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு உங்க கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்.
ப்ரோக்ராமோடைய சின்டாக்ஸ் இஸ் த சேம். உங்களுக்கு வந்து பைனரி ஃபைல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு மோஸ்ட் பாசிபிள் ப்ரோக்ராம்ஸ் அமைச்சிருக்கோம். பட் அது பத்தாது, ப்ராக்டிகலுக்கு நம்ம படிச்ச 5 ப்ரோக்ராம் இருக்கு. நான் அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஒரு வாட்டி அதை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. யாரெல்லாம் யூ ஃபீலிங் தட் மேம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்ல, ப்ரோக்ராம்ஸ்ல எனக்கு தப்பு வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாட்டி அந்த ப்ரோக்ராம்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் கவுண்ட் யூ மீ, இங்க வந்து நாட் கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்துருக்க ரீசனே வந்து இஸ் லோயர் இஸ் அப்பர்னு மாத்திட்டு நீங்க பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ப்ரோக்ராமுமே இட் வாஸ் அ வெரி ஈஸி ப்ரோக்ராம் உங்களுக்கு. நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்க போறோம். ஒரு நிமிஷம் தான். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் கீழே ஷேர் பண்ணி விட்டுருவேன். இப்போ என்னன்னா ஆன்சர் கீழே வேற மெத்தட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க வேற மெத்தட்ல லாஸ்ட் மினிட்ல புதுசாலாம் ப்ரோக்ராம் படிக்காதீங்க. நீங்க உங்க ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா எனக்கு சொல்லுங்க மேம், இந்த ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன் ஏற்கனவே, ஐ ஹவ் ஸ்டடிட் இன் திஸ் மாடல். ஸ்டடிட் இன் திஸ் மாடல் மேம், இது கரெக்டா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல உட்காந்து நீங்க புதுசா ஒரு லாஜிக் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா தென் யூ மைட் ஃபர்கெட் இட் இன் தி எக்ஸாம். ஸோ நீங்க எந்த மெத்தட்ல படிச்சிருக்கீங்களோ அதே மெத்தட்லயே படிங்க. இப்போ கவுண்ட் யூ மீ, ஸோ நான் சொன்ன மாதிரி டெஃப் போட போறோம். கவுண்ட் யூ மீ இருக்கு. It reads the contents of a text file. Text file பேர் கொடுத்திருக்காங்க and counts the words you and me. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். ஸோ நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட்டுக்கு ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் நான் சொல்லியிருக்கேன். எந்த குவாலிஃபைட் நேமும் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்க நோட்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு போட்டா போதும். இது வந்து ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைல ஓப்பன் பண்ணிருக்கேன். இப்போ ஃபைல படிக்க போறேன். எனக்கு வேர்ட்ஸ் வேணுங்கிறதுனால எஃப் டாட் ரீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட் எல்லாத்தையும் படிச்சாச்சு. படிச்சதுக்கு அப்புறமா words is equal to x dot split. Straightforward ஆன question. x dot split split பண்ணிட்டேன் for word in words. So for ஒவ்வொரு வேர்டா எடுத்துக்கிறேன். மேம் count equal to 0 இங்க போட்டுப்போம். So word dot lower is equal to u or word dot lower equal to me. You me. நீங்க வந்து word dot upper is equal to capital U, word dot upper is equal to capital me அப்படியும் நீங்க செக் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் லைன் இவ்வளவுதான். ஒரு if போட்டீங்க முடிச்சிட்டீங்கன்னா count is equal to count. So this will fetch you your 3 marks for your text file program given here. Yes. So இவ்வளவுதான் syntax for text file. Next, difference between actual and formal parameters நீங்க எழுதிருக்கணும். ரொம்ப straight forward question. இப்போ 3 ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு கேட்டிருக்கேன். ஒன்னு வந்து if you look at the first program, it is book dot that. இதே question உங்க புக்ல இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு அந்த நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். உங்க எல்லாருக்குமே 2 குரூப்லயுமே அனுப்பிச்சு விட்டுருக்கேன் நான். அதுல பாத்தீங்கன்னா இதே create file and count rec of author 29th program நம்ம ஏற்கனவே பண்ண ப்ரோக்ராம் தான். இது பண்ணிருக்கீங்க. இங்க வந்து item details, multiple items and create a CSV file. So இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருமே தப்பு பண்ணிருந்தீங்க. So இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். பட் எங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எஸ் இம்போர்ட் சிஎஸ்வி பண்ணிடுவீங்க. இம்போர்ட் சிஎஸ்வி பண்ணிட்டு ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்களா, ப்ரோக்ராம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் சிஎஸ்வி ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுப்போம். ஐட்டம் டாட் டாட் ஐட்டம் டாட் சிஎஸ்வி ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து நியூ ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு எல்லா டீடைல்ஸும் வாங்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு input, enter code, b is equal to c is equal to இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கெட்டிங் ஆல் த டீடைல்ஸ் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க. இங்க வந்து ப்ரைஸுங்கிறதுனால இன்ட் இன்புட்டா வாங்கிக்கோங்க. இன்ட் இன்புட் என்டர் ப்ரைஸ். ஸோ ஆல் த டீடைல்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூஸ்வலா ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி போட்டிருக்கோம். ஸோ இது பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஏபிசி போட்டுட்டு. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் வாங்க சொல்றாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எங்க சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நான் என்ன பண்றேன், கொஞ்சம் மேல போய்க்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இம்போர்ட் சிஎஸ்வி பண்ணிட்டு f is equal to open இங்க பண்ணிட்டு I will ask the user to enter n is equal to int input how many items. நான் யூசர்ட்ட வாங்கிட்டு நான் ஒண்ணுமே இல்லை, இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையுமே வந்து I'm going to do it inside a for loop. For I in range n. So இப்போ என்ன ஆக போகுதுன்னா இந்த 3 ஸ்டெப் it is going to keep on
ரிப்பீட்டிங் அகெயின் அண்ட் அகெயின். நான் இன்டென்டேஷன் பார்த்துக்கோங்க. அப்போ நான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி போட்டுட்டேன். இப்போ நான் வந்து எல் டாட் அப்பெண்ட் ஆர்இசி. இப்போ எல்ல வந்து ஒரு எம்டி லிஸ்ட்டை நம்ம இங்க வச்சுப்போம். இப்போ என்ன பண்ண போறோம், இந்த ஃபங்க்ஷனை முடிக்கிறதுக்குள்ள எல்லா யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ரெக் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி போட்டுட்டு நம்ம சிஎஸ்பி ரைட்டர் கிரியேட் பண்ணி ரைட் ரோ எழுதிடுவோம். இங்க அவங்க மொத்தத்தையும் ஒரே வாட்டி பண்ணுங்கன்னு சொன்னதுனால நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்க பண்ணுவோம். w is equal to csv dot writer. w dot write rows. சொல்லுப்பா, டவுட் இருக்கா? writer of f. csv dot writer of f பண்ணிட்டு w dot write rows of l போட்டோம்னா இந்த 4 மார்க் क्वेश्चन நமக்கு முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் வந்து csv ஃபைல்ல இவ்வளவுதான் அவங்க கேட்க முடியும். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம யூசுவலா பண்றது சின்ன சேஞ்ச். என்ன சொல்லிருக்காங்க, மொத்தமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வெறும் கிரியேட் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும், நமக்கு சர்ச் கவுண்ட் எல்லாமே தான் இருக்கும். பட் சிஎஸ்வி ஃபைல்ல 4 மார்க் क्वेश्चन கேட்டா, இப்போ லாஸ்ட் டைம் மேக்ஸ் சேலரி கேட்டிருந்தாங்க. நமக்கு ஜென்ரலா ப்ரோக்ராம் போட தெரியும், ஆனா மேக்ஸ்னு வரும்போது சேலரி எப்படி மேக்ஸிமம் கண்டுபிடிக்கும் போது ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா லாஜிக் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு. நீங்க இல்ல மேம் எங்களுக்கு இது ஞாபகம் வரல, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதினா கூட போதும், கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அதுக்காக நீங்க ஓவரா கன்ஃபியூஸா என்ன பண்ணிருந்தீங்கன்னா எங்கெங்கயோ போய் ஒரு ஃபார் லூப் போட்டு அந்த ரைட் ரோஸை எழுதுறதுக்கு வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இஃப் யூ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி ஹவு டு ரைட் அ ப்ரோக்ராம், ஸ்டிக் டு யுவர் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணணும், அது மாறவே மாறாது. ஓப்பன் போர்ட்டும் மாறாது. நிறைய ரோஸ் வாங்க சொல்லும் போது இட் இஸ் பெட்டர். அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க நிறைய ரோஸ் இருக்க மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்க அதை போட்டுருங்க. போட்டுட்டு அப்பெண்ட் பண்ணிருங்க, ரைட்டர் ரைட் ரோஸ் போட்டுருங்க. அதுக்காக நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ரைட்டருக்கு பதிலாக ரைட் எழுதுனீங்கன்னா தப்பு, ரைட் லைன்ஸ் எழுதுனீங்கன்னா தப்பு. ஏன்னா அது பைனரி ஃபைல்ஸ் டெக்ஸ்ட் ஃபைலோடைய பேட்டர்ன் அது. சரியா? ஸோ இது வந்து உங்களுடைய 30. கமிங் டு யுவர் 31. ஸோ 31 என்ன பண்ணிருக்கீங்க, 31 வந்து காப்பி பண்ற மாடல். ஸோ இதுவுமே நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம். அந்த பாஸ்கெட் பால் கொஸ்டின் நான் எப்பயுமே அதான் சொல்வேன், ஒரு மாடல் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். நான் உங்களுக்கு அனுப்பின நோட்ஸ்ல வந்து ஒரு பாஸ்கெட் பால்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு ஃபைல்ல இருந்து இந்த பர்டிகுலர் பாஸ்கெட் பாலை மட்டும் கொண்டு போய் ஸ்போர்ட்ஸ் டாட் டாட்ல இருந்து அத்லெட்டிக்ஸ் டாட் டாட்லயோ ஏதோ ஒரு பாஸ்கெட் பால் டாட்லயும் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ சேம் கொஸ்டின் இங்க டிபார்ட்மெண்ட் டாட் டாட் இருக்கு. அதுல வந்து நிறைய இருக்கு. Only those records which is computer, assume that is a field separator in the department dot dat. சரி, ஓகே. அது क्वेश्चनல மிஸ்டேக் லாஸ்ட் லைன் இக்னோர் பண்ணிருங்க. பட் ஐடியிலே நம்ம என்ன பண்ண போறோம், இங்க ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்களா, இல்ல ஃபங்க்ஷன் பேர் கொடுக்கலனா நீங்க வந்து எழுதலாம். பட் ரைட் மெத்தட்னு கொடுத்திருக்காங்க, மெத்தட் காப்பி. சோ டெஃப் காப்பி போட்டுப்போம். டெஃப் காப்பி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே வந்து இங்க இம்போர்ட் பிக்ல மேல போட்டுருவோம். அதான் ஃபர்ஸ்ட் லைனா இருக்கணும் ஒரு क्वेश्चनல. ஓகே, சோ நீட்டா def copy f is equal to open. நம்மளுடைய ஃபைல் பேரு department.dat. அதை வந்து நான் படிக்க தான் போறேன். ஸோ ரீட் பைனரி மோட்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி f2 is equal to open. இந்த ஃபைல் பேரு com.dat. இதை வந்து நான் ரைட் பைனரி மோட்ல வச்சுக்க போறேன். ஸோ ரெண்டு ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே போடுற மாதிரி ஒரு while 2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். while 2 போட்டு ட்ரையை போட்டுக்கிறேன். ட்ரைக்குள்ள ஃபர்ஸ்ட் லைனே x is equal to pickle.load. அது மாறவே போறது இல்ல. pickle.load of f லோட் பண்ணிட்டேன். ஸோ if x of எப்படி இருக்கு சின்டாக்ஸ், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் நேமும் டிபார்ட்மெண்ட் நேம் ரெண்டு ஃபீல்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நான் x of 1ன்னு போட்டுக்கிறேன். அவங்க டிக்ஷனரி எல்லாம் கொடுக்கல, ஸோ நானே அசியூம் பண்ணிக்கிறேன் லிஸ்டா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டெய்னிங் த ஃபாலோயிங் ரெக்கார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் ஜெனரிக்கா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி நமக்கு. ஆனா உங்க அசம்ஷன் நீங்க எழுதிக்கோங்க, உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சே இன் த பிகினிங் வென் யூ ஸ்டார்ட் அசியூமிங் த கண்டென்ட் ஆஃப் த ஃபைல் டு பி திஸ்னு போட்டு சாம்பிள் இன்புட் சாம்பிள் அவுட்புட். இப்போ அதான் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி. pickle.load போட்டாச்சு. If x of 1 is equal to computer, f2 dot dump object comma file. Sorry, pickle dot dump. எப்பயுமே பண்ற மிஸ்டேக் தானே. pickle dot dump object comma file. ஸோ உங்களுக்கு இது முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. பட் இதோட நமக்கு வேலை முடியுதா அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு இங்க எழுதணும் இல்லையா. அதுக்கப்புறம் we have to say except EOF error.
break from your while true loop. So இப்போ இங்கேயே வந்து என்ன பண்ணலாம், pickle dot load பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், if not x, எக்ஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னா பிரேக் பண்ணுங்க. ஒரு நல்ல லைன் எழுதுறதுக்கு ப்ராக்டிக்கலுக்கு கண்டிப்பா அது தேவை. எக்ஸ் படிக்கிறோம், எண்ட் ஆஃப் ஃபைல் படிக்கிறோம், எரர் கொடுக்க மறந்துருச்சு, அது இட் இஸ் நாட் த்ரோயிங் அன் இமீடியட் எரர் அப்படின்னு சொன்னா தென் அந்த எக்ஸ் ஆஃப் ஒன் ஒரு எரர் அடிக்கும் நமக்கு. ஸோ அந்த பிரச்சனை வர வேணாம்னு சொன்னா ஜென்ரலா படிக்கிற எதுவுமே இல்லைன்னா பிரிண்ட் பண்ணாத, பிரேக் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் உங்களுக்கு நான் கேட்ட ப்ரோக்ராமுக்கான ஆன்சர் இதுதான். காப்பி பண்ண போறோம், 2 ஃபைல் ஓபன் பண்ணிருக்கோம், வெளியில வந்ததுக்கு அப்புறமா f.close and f2.close 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ நீங்க ஒரு சாம்பிள் இன்புட் நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. உங்க பைனரி டாட் டாட் ஃபைல நீங்க என்ன கொடுக்க போறீங்க. அப்போ நேம், ஐ திங்க் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேமா. ஸோ பர்சன் நேம் ஒரு எக்ஸ் போட்டுட்டு ஒரு கம்ப்யூட்டர், இங்க வந்து ஒரு y போட்டுட்டு பிசிக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா தென் அவுட்புட் contents of, just to give a nice feeling that you are a topper. அவ்வளவுதான். அப்பா நான் சூப்பரா படிச்சிருக்கேன், இது நல்லா தெரியும் எனக்கு, தப்பு தப்பா எழுதி மாட்டிக்காதீங்க. ஆனா தெரியலன்னா அது வெள்ளம் பண்ண வேண்டாம். contents of department dot dat என்னவா இருக்கு after execution, எதுவுமே மாறாது, அங்க xxy ரெண்டுமே இருக்கும். contents of com dot dat, you're going to have only only xx. இதுதான் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் which is expected from you. ஒரு 4 மார்க் क्वेश्चन உங்களுக்கு எழுத சொன்னா அதுக்கு நீட்டா ப்ரோக்ராம், அல்காரிதம்லாம் தேவையில்லை. ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு சாம்பிள் இன்புட், ஒரு சாம்பிள் அவுட்புட். அப்ப நீங்க வேற எதுவுமே ஸ்டோரி எழுத தேவையில்லை. they know what you have based your assumption on. sometimes சாம்பிள் இன்புட் क्वेश्चनலயே கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டா அதையும் நீங்க அப்ப அதை எழுத தேவையில்லை. சாம்பிள் இன்புட் क्वेश्चनல இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வந்து அவுட்புட்டை மட்டும் எழுதினா போதும். சரியா? எஸ், டவுட் முடிஞ்சுச்சா? So we will stop here, Kana. We will continue tomorrow with the next paper.